திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். கடந்த ஜூன் மாத பதிவிலேயே நான் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கொடுத்துருப்பேன். எப்போ பணம் வரும், எப்போ தொழில் நல்லா இருக்கும், எப்போ வழிபாடுகள் செய்யலாம், இது போல் பல விஷயங்கள் கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த வீடியோவிலும் எல்லா வகையான விஷயங்களையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒரு மனிதருக்கு தேவையான விஷயம் பொருளாதாரம், அதே போல் பண வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, செய்கின்ற தொழிலில் நல்ல லாபங்கள், அதே போல் நமக்கு என்ன வரும், எப்போ நோய், கடன் எப்போ வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். வீடு கிடைக்குமா, எப்போ வீடு கட்டலாம், இப்படிங்கிறத ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கும். அது எல்லாமே இந்த வீடியோவில் இந்த மாதத்தில் எப்பெல்லாம் வாங்கலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள். காலபுருஷனுக்கு 3வது ராசியான மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா புதன் பகவான். அவரே 4ஆம் அதிபதியும் ஆகிறார். மிதுன ராசியில் மிருகசீர்ஷ நட்சத்திரம், அதே போல் திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரைக்கும் அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. மிருகசீர்ஷத்திற்குண்டான செவ்வாயும், திருவாதிரை நட்சத்திரத்திற்குண்டான ராகு பகவானும், அதே போல் பார்த்துட்டிங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்திற்குண்டான குரு பகவானும் அதே வீட்டில் தான் இருப்பாங்க. அதாவது அவங்க எல்லாமே அந்த ராசியில் இயங்குவார்கள். இப்போது இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் முழுமையாக பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார் இல்லைங்களா? இப்போது 8ஆம் தேதி வரைக்கும் அதே வீட்டில் தான் இருப்பார். எப்பொழுதுமே ராசி அதிபதி ராசி வீட்டில், அதாவது ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சபலம் பெற்றாலோ மிகப்பெரிய யோகம். அப்போ புதன் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று 8ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அப்போ கடந்த ஜூன் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மனம் தெளிவாக இருக்கும். யோசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக வரும். போகின்ற இடம் எல்லாமே பெயர், புகழ், அந்தஸ்து, இது எல்லாமே நிச்சயமாக உண்டு. கடின உழைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ 8ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி எங்கே வராருன்னா 2ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போது இந்த 8ஆம் தேதிக்கு மேலே 2ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போ இந்த 2ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன செய்வார்? உங்களுடைய ராசி அதிபதி பண வரவு அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உண்டு. தொழில் நிலைகளில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். போராட்டம் இருந்தாலும் போராட்டத்துக்கு பின்பு ஒரு நல்ல வாழ்வு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். புதன் அப்படின்னாலே அறிவாளி. அப்போ 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பிளானிங் கரெக்டாக செய்வாங்க. நம்ம குடும்ப தேவைகள் என்ன, குடும்ப வளர்ச்சிகள் என்ன, அடுத்தது என்ன பிளான் பண்ணால் நமக்கு பண வரவு வரும், எப்படி நாம் பொருளாதார வளர்ச்சி அதிகப்படுத்தலாம், வரக்கூடிய பணத்தை எப்படி சேஃப்டி பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே 4ஆம் அதிபதியும் ஆகி 2ஆம் வீட்டில் இருக்கார் இல்லைங்களா? அப்போ 4 குடையவர் 2ஆம் வீட்டுக்கு வந்தால் 4 அப்படிங்கிறது வீடு, மனை, சொத்து, அதே போல் தாயினுடைய ஆரோக்கியம், தாய் ஸ்தானம், நண்பர்கள், உறவினர்கள், இது எல்லாமே 4ஆம் இடம் தான். உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய செயல், உங்களுடைய மனம், இதெல்லாமே 4ஆம் இடம் தான். அப்போ 4ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது இது எல்லாமே நிச்சயமாக பூர்த்தி செய்து கொடுப்பார். வரக்கூடிய பணம் வீடு வாங்குவதற்கோ, இடம் வாங்குவதற்கோ, குழந்தைகளுடைய படிப்பு தேவைகளுக்காகவோ, அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்காகவோ, அல்லது நண்பர்கள், உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகளுக்காகவோ நிச்சயமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அது உங்களுக்கு நிச்சயமாக எப்படி இருக்கும்? சுப செலவாக மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு உண்மை. ஏன்னா புதன் உங்களுக்கு ஒரு சுபகிரகம். அப்போ அவர் 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சுபமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை நிச்சயமாக இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கார். எப்பொழுதுமே 3ஆம் அதிபதி ராசியில் இருக்கும் பொழுது கொஞ்சம் கோபம், அதாவது சூரியன் ராசியில் இருந்தாலே கொஞ்சம் கோபம், கொஞ்சம் பிடிவாத குணங்கள், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள், கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது, இதெல்லாமே இருந்திருக்கணும். அப்போ அவர் பார்த்துட்டிங்கன்னா இந்த 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருப்பார். அப்போ 3 குடையவர் உங்களுக்கு ராசியில் வரும் பொழுது கடினமான முயற்சி செய்வாங்க. முயற்சியில் வெற்றி கிடைக்கும். சகோதர ஒற்றுமை உண்டாகும்.
சகோதரர்களுக்காக ஏதாவது உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு. அப்போ அவர் 16ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போ 3-2 தொடர்பு ஏற்படும் பொழுது எப்படி இருக்கும்? நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணினீங்களோ, எதற்கெல்லாம் காரியம் நடக்கணும்னு சொல்லி அவங்க கையில் இவங்க கையில் கை காலில் விழுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே பண்ணீங்களோ அதற்கு எல்லாத்துக்குமே ஊதியமாக உங்களுக்கு இந்த 16ஆம் தேதிக்கு மேலே 2ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது நிச்சயமாக நடக்கும். அப்போது சூரியன் 2ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது பண வரவு நிச்சயமாக உண்டு. 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும் பொழுது பேச்சுவார்த்தையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்கள், எல்லாத்தையும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறது, குடும்பத்தில் சில சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே வந்தாலும் கூட ராசி அதிபதி கூட இருக்கிறதுனால உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே பணத்தை நோக்கி மட்டுமே இருக்குமே தவிர அதில் வேறு எந்த விஷயத்தை நோக்கியும் அந்த பலன்கள் மாறவே மாறாது. அந்த புதன் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். படிப்பில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னும் மேல் படிப்பு ஏதாவது படிக்கலாமா, அதற்கு ஏதாவது செலவு பண்ணலாமா, அதற்குண்டான சுப செலவுகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கிறது பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 5 கூடையவர் 2ஆம் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? லாட்ரி மூலமாகவோ அல்லது எம்எல்எம் மூலமாகவோ சீட்டு போட்டிருக்கிற மூலமாக ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகி அதில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாகவோ பண வரவு பண லாபங்கள் அதிகமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக ஏதாவது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 12-2 தொடர்பு ஏற்பட்டாலே வெளிநாடு, வெளியூர், இன்ப சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா இதற்கெல்லாமே போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்காகவும் செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல தூக்கம், நிம்மதியான உறக்கம், குடும்ப தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஏகதேசமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் இடத்துல தான் எல்லா கிரகங்களும் தொடர்பு ஏற்படுது. அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பம், தனம், வாக்கு, அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டில் தொடர்பு ஏற்படுறார். 3ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார் இல்லைங்களா? அப்போ 6 3ஆம் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? திடீர் பணவரவு, விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி 6 3ஆம் வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு கடன் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் வாங்கி ரொம்ப நாள் கட்டாமல் இருந்தீங்கனால இப்போ வரக்கூடிய பணம் அது கட்டுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 6, 3 தொடர்பு ஏற்பட்டால் உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலையை சொல்லக்கூடிய ஒரு இடம், 3ஆம் இடம் அப்படிங்கிறது மாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். ஏதாவது இடமாற்றம் பண்ணலான் இருக்கோம், இந்த வேலை எனக்கு பிடிக்கல, வேறு வேலைக்கு ஏதாவது போகலான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். கடன் விலகும், நோய் அகலும், நீங்கள் எந்த வேலைகளை செஞ்சாலும் ஜெயமாகும். எதை தொட்டு நீங்கள் போனீங்கனாலும் பல மடங்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தொடர்பு தான் 6, 3 தொடர்பு. அப்போ அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா? அப்போ 11ஆம் அதிபதியாகி 3ஆம் வீட்டில் இருக்கார். ஏகதேசமும் உங்களுக்கு 11 குரு ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வழிவகையில் பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவரே 3ஆம் வீட்டில் இருக்கார் இல்லைங்களா? அப்போ 3ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது என்ன செய்வார்? 11, 3 தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். 2ஆம் திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போது ஒரு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆயிடுச்சு, வேறு வழியில் ஏதாவது முயற்சிகள் பண்ணினீங்கன்னா இந்த காலகட்டங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 11, 3 தொடர்பு ஏற்பட்டால் வரக்கூடிய பணம் சேஃப்டி பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பிற்கால வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு தேவைகள் உண்டு, அதற்கு ஏதாவது சேஃப்டி பண்ணலாம், வர்றது எல்லாமே இப்போ நம்ம கரைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஏதாவது சேஃப்டி பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து அதற்குண்டான வழிவகைகள் எல்லாமே இந்த உங்களுக்கு செவ்வாய் பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா பண வரவு நிச்சயமாக உண்டு. அதே போல் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம், செய்தொழிலில் நல்ல லாபம், பொருளாதார வளர்ச்சி, எதிர்பார்க்காத வளர்ச்சி இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. சரி, அப்போ இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன தேதியில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் 4, 5, 6. தொழிலில் ஒரு வளர்ச்சி, தொழில் ரீதியாக யாராவது சந்திக்கணும் அல்லது தொழில் மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8, 9, 10 இந்த நாட்களை பயன்படுத்திக்கலாம். லாபங்கள் வரணும், பண வரவு எப்போ வரும்? 11, 12, 13, 18, 19, 20. குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யணும். அதே போல் குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும்.
லாட்ரி ரேஸ் இது போல் சம்மந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட்டில் எப்போ பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25, 26, 27 இது மூலமாக அப்போது லாபங்கள் வரும். அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நோய், கடன் இதெல்லாமே எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 28, 29 அப்பாவினுடைய ஆசிகள் கிடைக்கணும், அப்பா மூலமாக உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டாலும், அதே போல் குருமார்களுடைய தீட்சை, குரு தேவைகள் இதெல்லாமே எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஜீவ சமாதி வழிபாடுகள், சித்தர்கள் வழிபாடுகள், மகான்கள் வழிபாடெல்லாம் 7, 8, 9 இந்த தேதியில் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் அம்மாவனுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும், உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள், வீடு மனை சொத்தெல்லாம் எப்போ அமையும், அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் எப்போ நடக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா 23, 24, 25 இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். பயணம் மேற்கொள்ளணும், வெளியூர் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளணும் எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 13, 14, 15 இந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, அதே போல் சனி வக்ர பயிற்சி இதெல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், போய் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 70% நான் சொல்லக்கூடிய அனைத்துமே 70% நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது. இந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சம் மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.